உனக்கு நான் அவ்வளோ வலி கொடுத்துட்டேனான்னு கேட்கிறேன். நான் உனக்கு எவ்வளோ கால் பண்ணேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ணல. அட்லீஸ்ட் நான் உனக்கு முக்கியமா இருந்தேன்னா ஒரு கால் அட்டன் பண்ணி நான் பிஸியா இருக்கேன், ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணேன்னு சொல்லிக்கலாம். ஆனா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்ணும்போது உனக்கு வெயிட்டிங் வந்துச்சு. அப்பதான் நான் உன் லைஃப்ல எந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுற முக்கியத்துவம் கூட எனக்கு நீ கொடுக்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பொண்டாட்டியை தாண்டி அடுத்தவன் பொண்டாட்டி நச்சுன்னு இருக்கா, ஜம்முன்னு இருக்கா, சச்சரா இருக்கா, வேற லெவல்ல இருக்கான்னு சொல்லி என்னெல்லாம பேசி வர்ணிக்கல. என்னைக்காச்சும் உன் பொண்டாட்டி அழகா இருக்கா, சாரி கட்டிட்டு வந்தா ரொம்ப அழகா இருக்கா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, அழகா சமைக்கிற, நீ பூ வச்சனா ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி என்னைக்காவது வர்ணிச்சிருக்கியா? அடுத்தவன் பொண்டாட்டியும் சரி, உன் பொண்டாட்டியும் சரி, தோலும் சதைனா வேற, மற்றபடி திறந்தா எல்லாமே ஒண்ணுதான். நீ காதலிக்கிற பையனோ இல்ல கட்டிக்க போற புருஷனுக்கோ வாழ்க்கையில நீ கொடுக்குற பெரிய கிஃப்ட் காசு பணத்தையும் தாண்டி பிரியாரிட்டி. லாஸ்டா கூட திரைமூவில அவளோட அப்பா செத்ததுக்கு அவனே காரணமா இருந்தும் அவளோட வீட்டுல அவளை அவ்வளோ அடிச்சு டார்ச்சர் பண்ணி கூட ஒரு வாட்டி கூட கோர்ட்டுக்கு போகாம இருக்க மாட்டான். சாப்பிடும் போது கூட தான் இலையில இருக்கிற சிக்கன் பீஸை தூக்கி அவன் கிட்ட வைப்பா. பசங்க எல்லாரும் வாழ்க்கையில ஏங்குறதே அன்புக்காகவும் அக்கறைக்காகவும் நம்மளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஒரே ஒரு பொண்ணுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம அவனை மட்டும் உலகமா உயிரா சுத்தி சுத்தி வந்து பாருங்க, காலம் முழுக்க காலையில கிடப்பான்.